ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். நம்ம திருச்சி வெக்காளியம்மன் கோயில் பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அதை பற்றியே அதை தொடர்பான இன்னொரு மாரியம்மன் கோயில் எனக்கு ஞாபகம் வந்தது. புன்னைநல்லூர் மாரியம்மன். தஞ்சாவூர்ல ரொம்ப ஃபேமஸான புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. தஞ்சாவூர்ல சோழர்கள் ஆண்ட பகுதி. அது 8 திசைகளிலையும் காவல் தெய்வங்களாக காளி அவங்க பிரதிஷ்டை பண்ணதா வரலாறு இருக்கு. அதுல கீழ்த்திசையில இருக்கிறது தான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்னு சொல்றாங்க. மராத்திய மன்னர்கள் காலத்துல வெங்கோஜி மகாராஜா இருக்கும்போது அவர் பெரிய ஒரு மாரியம்மன் பக்தர். அவர் சமயபுரத்துக்கு போய் சாமி கொண்டு வருவாராம். அம்பாள் போய் பார்த்துட்டு சமயபுரத்தாய் போய் பார்த்து சாமி கொண்டு வரும்போது ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்கும் போது கனவுல தஞ்சாவூர்ல இருந்து 5-6 கிலோமீட்டர்ல ஒரு வனத்துக்குள்ள, புன்னை வனத்துக்குள்ள நான் இருக்கேன், என்னை பாருங்கன்னு ஒன்னு அசரீரி மாதிரி கேட்டதாவும். அப்ப அவர் வெங்கோஜி உடனே அதை போய் பார்க்கும்போது அந்த புன்னை வனக்காடு அந்த நடுவுல அம்பாள் புற்றாக காட்சி அளித்ததாகவும் வரலாறு சொல்லுது. புன்னை வனத்துல அந்த அம்பாள் இருந்ததுனால அது புன்னைநல்லூர், அந்த ஏரியாவுக்கு புன்னைநல்லூர் வச்சு மாரியம்மனா அதை ஒரு கோயில் கட்டுனதாகவும் வரலாறு சொல்லுது. அதுல சதாசிவ பிரம்மேந்திரால் அவர்கள் அந்த புற்றை மாரியம்மனா உருவம் கொடுத்து ஸ்ரீ சக்கரத்தையும் அங்க பிரதிஷ்டை பண்ணதுனால அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் ரொம்ப விசேஷமாக அமைந்து விட்டது. இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் எளிய மக்களின் கடவுள். அவங்க அம்பாள் எஸ்பெஷலி அம்மை நோய், இந்த மாதிரி நோய் வாய்ப்பட்டவங்களுக்கு அந்த புன்னைநல்லூர் ஒரு பெரிய தலமாக, நோய் தீர்ப்பு தலமாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுடுமண்ணால் அமைக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உறுப்பையும் மணல்ல செய்து வேண்டுதலுக்காக வைத்து வழங்குவார்கள் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்ல. அது எல்லாற்றை விட முக்கியமானது முத்துப்பந்தல். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸானது முத்துப்பந்தல். அது ஒரு திருவிழா நடக்கும், அற்புதமான திருவிழா, வேற எங்கேயும் அது பார்க்க முடியாது. அப்புறம் தெப்ப திருவிழாவும் ரொம்ப அற்புதமான இதா இருக்கும். அதுல அந்த வழிபாட்டுக்கு பிரசாதமே பார்த்தீங்கன்னா பச்சரிசியில ஒரு ரவுண்டா சின்ன சின்ன ரவுண்டா முறுக்கு மாதிரி ஒன்று பண்ணி கொடுப்பாங்க. அப்புறம் மாவிளக்கு, அந்த பக்தர்கள் அது மாவிளக்கு நேர்த்திக்கடன், அம்மை நோய் வந்தவர்கள், மற்ற சின்ன சின்ன உடல் உபாதையாக துன்புறுவர்கள் வேண்டுதல் முடித்த பின் மாவிளக்கு போட்டு வணங்குவார்கள். அதெல்லாம் ரொம்ப தஞ்சை சுற்று வட்டாரத்திற்கு ஒரு கிராம மக்கள் அனைவருக்கு அது ஒரு குலதெய்வம் மாதிரி அம்மன். எல்லோரும் அந்த முத்துப்பந்தல் டயத்துல எல்லாம் மிக பிரம்மாண்டமான கூட்டம் வரும். ரொம்ப விசேஷமான நாட்கள்ல, இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீங்க எப்போ போனீங்கன்னாலும் புன்னைநல்லூர் மாரியம்மன் அந்த சைடு போனீங்கனாலே அது இந்த தஞ்சாவூர்ல இருந்து நாகப்பட்டினம் ரூட்ல இருக்கு. தஞ்சாவூர் எல்லையை தாண்டின உடனேயே இருக்கக்கூடியதுதான் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில். அற்புதமான தலம். அன்னையை கண்குளிர தரிசித்து அவள் அருள் பெற்று செல்ல வாருங்கள் என்று அழைக்கிறோம். நன்றி, வணக்கம்.